நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு தங்க வாழைப்பழங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூம்புகார்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, படிப்புக்கு பள்ளி கல்லூரிகள்லாம் இருக்குது. எல்லாரும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எல்லா சமய கோவில்களுமே இருக்குது. ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு அழகான ஊர் தான் பூம்புகார். அந்த பூம்புகாரில் மாணிக்கம்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அந்த பூம்புகார்லேயே அந்த மாணிக்கத்தோட வீட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தில் ரொம்ப பெரிய தாராக போடும். பூவே ரொம்ப பெருசாக இருக்கும். சுவையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒவ்வொரு பழமும் பெருசு பெருசாக வரும். அந்த தார் முடியறதுக்குள்ளேயுமே இன்னொரு கன்று பக்கத்துலேயே வந்துடும். ஆனால் அந்த தார் எடுத்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் வச்சா எங்கேயுமே வளர்ந்தது கிடையாது. அதனால் மாணிக்கம் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட வீட்டிலேயே இயற்கையான முறையில் என்னென்ன உரமெல்லாம் போட முடியுமோ மண்புழு உரத்துலேருந்து எல்லா இயற்கையான உரங்களெல்லாம் போட்டு ரொம்ப செழிப்பாக மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. சரி நம்மளோட வாழைப்பழங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதில்ல, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வாழை தோட்டம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை சுற்றி நிறையா காலி இடமா இருக்குது. நம்ம இடத்துலையே ஏன் நிறையா வாழை மரங்களை வைக்கக்கூடாது? வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா தானே அங்கே வாழை மரங்கள்லாம் வரமாட்டேங்குது. நம்ம வீட்டிலையே நம்ம சுற்றி வைப்போமே, நிறையா வாழைப்பழங்கள் வரும். நம்மளும் விற்பனை செய்யலாம்ல, எல்லா மக்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு கண்ணாக வர்றப்ப பக்கத்தில் அவரோட காலி இடத்துலையே வைக்கிறாரு. சரி, இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணலாம் சொல்லிட்டு நிறையா வாழை மரங்கள் வச்சிட்டாரு. எல்லாமே பெரிய பெரிய வாழை மரங்களாக வளர்ந்துருச்சு. தோப்பாகவே மாறிடுச்சு. அவரோட வீடு தான் ரொம்ப குட்டியாக இருக்குது. சுற்றி மரங்களாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது. என்னடா இது, நம்ம விளைய வச்ச வாழை மரங்கள்லையா இவ்வளோ பழங்கள் வந்திருக்கு? மொத்தத்தையும் நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல. சரி, நம்ம சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் செய்யலான்ட்டு பறிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிளி பறந்து நிற்கிது. அடடா, கிளி வந்திருக்கே, கிளிக்காக ஒரு பழத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்து அந்த கிளிக்கு கொடுக்குறாரு. கிளியும் பழத்தை சாப்பிட்டு பறந்து போயிடுச்சு. பழங்களெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கு சந்தைக்கு தள்ளுவண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. முதல்ல யாரை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சீப்பு வாழைப்பழங்களை இலவசமாக தந்துட்டு வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வியாபாரம். எல்லாருமே பழங்களை நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. முழு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சரி, நம்ம தோட்டத்தில் உள்ள வாழை மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளி பறந்து நிற்கிது. இந்த மாணிக்கம் ஒரு வயசான பாட்டிக்கு ஒரு சீப்பு வாழைப்பழங்களை இலவசமாக தந்தாருல்ல, அந்த பாட்டி தான் இப்போ கிளியாக உருமாறி வந்திருக்கிறாங்க. ஓ, இந்த கிளி தானே அன்னைக்கு வந்துச்சு, இன்றைக்கும் வாழைப்பழம் வேணும் போல இருக்குது, அதான் வந்திருக்கு போல். சரி, ஒரு பழுத்த பழமாக ஒன்று எடுத்து நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பழத்தை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிருச்சு. உங்களுக்காக நான் ஒரு விதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. இந்த விதையை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஒரு வாழை மரம் முளைக்கும். அந்த வாழை மரத்துலேருந்து தங்க வாழைப்பழங்களாக தினமும் கிடைக்கும். அதை ஒவ்வொரு நாளும் ஒன்றா பறித்து விற்றீங்கன்னா உங்களுக்கு வருமானம் இன்னும் அதிகமாகும்ல, இன்னும் நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஆனால் இந்த மாணிக்கத்துக்கு நம்பிக்கையே வரல அந்த கிளி மேலே. கிளி சும்மா சொல்லுது போல இருக்குது, அது எப்படி தங்க வாழைப்பழங்கள்லாம் வரும்? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அந்த கிளியோட ஆசைக்காக நம்ம இந்த விதையை முளைக்க வைக்கலான்னு சொல்லிட்டு முளைக்க வைக்கிறாரு. பார்த்தா செடி வளர்ந்துக்கிட்டே போகுது. கொஞ்ச நாளில் நல்லா மரமாக வளர்ந்துருச்சு. என்ன, வாழை மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, இன்னும் ஒரு பூவையும் போடலை, காயும் வரலை, சும்மா சொல்லியிருக்கும் போல் அந்த கிளி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு. மறுநாள் பார்க்குறாரு, அவ்வளோ வாழைப்பழங்கள் இருக்குது. எல்லாமே தங்க வாழைப்பழங்கள். நம்பவே முடியல அந்த மாணிக்கத்தால். என்ன நடக்குது இங்கே? என்னையே என்னால் நம்ப முடியலையே, இதெல்லாம் தங்க வாழைப்பழங்களாக இருக்கே. அந்த கிளி சொன்னது உண்மைதான் போல இருக்குது. இப்போ எனக்கு அந்த கிளியை பார்க்கணும் போல இருக்கே. கிளியை பார்த்து கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும்ன்ட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாணிக்கம் பேசுகிற எல்லாத்தையுமே அந்த கிளி ஒரு மரத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. மாணிக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல இருக்கே. நாம் மாணிக்கத்தை போய் சந்திக்கலான்னு சொல்லிட்டு பறந்து வருது. மாணிக்கம் அந்த கிளியை பார்த்துட்டு, கிளியே, நீ சொன்ன மாதிரியே தங்க வாழைப்பழங்கள் கிடச்சிருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல, நீ சும்மா தான் சொல்கிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ சொன்னது தான் உண்மை. அதே மாதிரி இந்த வாழைப்பழத்தில் உள்ள விதைகளை எடுத்து நீ கஷ்டப்படுறவங்களுக்கு போய் கொடு.
நீ கொடுத்தனா முளைக்குதில்ல, அப்போ அவங்களுக்கும் இந்த விதைகள் முளைக்க தான் செய்யும், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ல, இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அந்த மாணிக்கமும் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த கிளியும், சரி சரி மாணிக்கமண்ணே, நீங்கள் சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நீங்கள் தர்ற விதைகளை நான் கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் தரேன், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ல சொல்லிட்டு மாணிக்கத்துக்கிட்ட விதையெல்லாம் வாங்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு அந்த கிளி. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகத்தில் உள்ள சின்ன சின்ன உயிர்கள்லேருந்து மனுஷங்களாகிய நம்ம வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த உதவியோட பயனை அடைஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அந்த பயனை அடைஞ்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இந்த உலகத்தில் உதவிகள் அதிகமாகிக்கிட்டே போகும், உதவி செய்கிற மனங்களோட எண்ணிக்கையும் பெருகிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அதே மாதிரி தான் நாம் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம், எந்த விதமான பாதைகளில் பயணிக்கிறோங்கிறத வச்சு தான் நமக்கான நல்ல அறுவடை நம்மளை வந்து சேரும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.